ஹாய்டா செல்லக்குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. போன பார்த்து ஏதோட முடிச்சிருந்தோன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சர்க்குலர் போயிருக்கோம். என்ன சர்க்குலர்னா, ஒரு பெரிய பாஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்க போகுது அவங்க காலேஜில். நிறைய காலேஜ்லேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வர போகிறாங்க. அவ்வளோ பெரிய காம்படிஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. இந்த பக்கம் ட்ரிபிளியோட சியர் லீடிங் பாஸ்கெட் பால் டீமோட சியர் லீடிங் கேப்டன் நம்ம மோச்சி, அவர் அந்த 1 வீக்காக செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியாவது நம்ம டீமை சியர் பண்ணி நம்ம ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு 1 வீக்காக செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த 1 வீக்கும் மோச்சி கூட இருக்க ஜிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை எப்படியெல்லாம் நம்ம ஜேகே கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தா, ஜேகே சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட பாஸ்கெட் பால் டீமோட கேப்டன் அவர் தான். அவர் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சும்மாவே ஜேகேவை அச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி ப்ளே பண்ணுவார். இப்போது டே வேறு வரப்போகிறான்றதுனால அவர் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா, இன்றைக்கி பாஸ்கெட் பால் விளையாடியே எப்படியாவது மூச்சை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் டே செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பாஸ்கெட் பால் டீமோட கேப்டன் அவர் தான்டா. இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. இப்போது அப்படியே அந்த 1 வீக் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகிற அந்த நாளும் வருது. இப்போது நிறைய காலேஜ்லேருந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த பாஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு தான் இவங்க காலேஜில் நடக்கிறது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லேருந்தும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தா இப்போது ஃபர்ஸ்ட் காம்படிஷனே ட்ரிபிளிக்கும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த பக்கம் செம்மையாக மேட்ச் பரபரப்பாக போயிடுச்சுக்கு. அப்போது மூச்சு பார்த்தா செம்ம க்யூட்டாக இருக்கான். ஒரு ஒயிட் கலர் பன்னி காஸ்டியூமில் அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே அவரோட ஹெட்டில் அந்த பன்னி பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு க்யூட்டாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் குட்டி சாக்ஸுன்னு போட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அவ்வளோ க்யூட்டாக அவனோட டீமுக்கு அவன் சியர் லீடிங் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் யாரை பார்க்குறாங்களோ இல்லையோ மேட்சை கூட பார்க்கல. நிறைய பசங்க மோச்சியை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. வெவ்வேறு காலேஜ்லேருந்து வந்த பசங்கள்லாம் பாதி பேர் மோச்சியை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவன் அவ்வளோ க்யூட்டாக சியர் லீடிங் பண்ணிகிட்ருக்கான். சும்மாவே நம்ம மோச்சி செம்ம க்யூட்டாக இருப்பான். சியர் லீடிங் பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கும் இன்னொரு டீமுக்கும் மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் டேக்கும் இன்னொரு டீமுக்கும் மேட்ச் போயிட்டுருக்கு. இப்படி 3 பக்கமும் 3 மேட்ச் போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே நம்ம பசங்களோட டீம் தான் வின் பண்ணுது. ஒவ்வொரு மேட்ச்சும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போது ஜிம்மனுக்கும் டேவோட டீமுக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது டே அப்படியே செம்ம கெத்தாக அந்த பாஸ்கெட் பால் டீமுக்குள்ளே வரான். வந்தால் அவன் கண்ணு ஃபர்ஸ்ட் அந்த சியர் லீடிங் பக்கம் தான் போயிட்டுருக்கு. அங்கே ஜிம்மன் இருக்கானான்னு தேடிட்டே இருக்கான். பார்த்தா ஜிம்மனை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். ஏன்னா ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அந்த காஸ்டியூமில். என்னடா இப்படி இருக்கான் இவன், இப்படி நின்னா நான் எப்படா காம்படிஷன் விளையாடுவேன்னு சொல்லி அப்படியே ஜிம்மனையே பார்த்துட்டு நின்றுச்சுக்கான். அப்போது டே பக்கத்தில் லீ வந்து, மச்சான் உன் ஆள் சும்மாவே அழகுதாண்டா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் அழகாக வரக்கிறான், அவனை பார்த்துட்டு ஜொல்ல விட்டே நின்றுட்டுருக்காத, இன்றைக்கி மேட்ச் இருக்குது, எப்படியாவது நம்ம மேட்ச்சில் வின் பண்ணணும். டே அவங்க டீமை எதிர்த்து தாண்டா விளையாடுறோம், நீ இப்படியே அவனையே பார்த்துட்டு இருந்தா எப்படா ஜெயிப்போம். மச்சான் சும்மாவே அவன் செம க்யூட்டாக இருப்பான், இன்றைக்கி வேற ஓவர் க்யூட்டாக இருக்கானா, எனக்கு அவன் வேணும் மச்சான். டேய் காய்ச்சி பிடிச்சவனே, எங்கே வந்து என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம் மச்சான் எனக்கு வேணும். அதுவும் அவன் தைஸை பாரு, ஐயோ அவன் ஹிப்பை பாரு மச்சான், அவன் லிப்ஸை பாரு. டேய் எங்கடா வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கு? இங்கே பாடுறா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம கேம் விளாடணுண்டா. டேய் கேம் இருக்குது ஒரு பக்கம், அங்கே பாடுறா அவன் எப்படி இருக்கான். டேய் ரியாலிட்டிக்கு வாடா ஃபஸ்ட்டு கேம் விளாடுவோன்னு சொல்லி அப்படியே லீ தரன்னு டேவை பிடிச்சி இழுத்துட்டே கேமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே ஜிம்மன் செம்ம க்யூட்டாக அவங்களோட டீமுக்கு சியர் லீடிங் பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு பாலை அடிக்கும்போது டேயோட கண்ணு ஜிம்மனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. பட் ஜிம்மன் அவங்களோட டீமுக்காக செம்மையாக சியர் லீடிங் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஜிஞ்சு டே ஜிம்மனையே பார்க்குறத நோட் பண்ணுறா. அம்மா யார் இந்த பையன், இவன் எதுக்கு நம்ம மோச்சியவே பார்த்துட்ருக்கான்? மூச்சியை பார்க்குறதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. ஏன்னா பைபிள் சும்மாவே செம க்யூட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஓவர்லோடு க்யூட்டாக தான் இருக்கான். இன்றைக்கி இவன் மட்டுமா பார்த்தான், வந்தவெல்லாம் இவனை தானே பார்த்தான். இந்த காஸ்டியூமில் க்யூட்டாக இருப்படா ஊரே உன்னை தான் பார்க்கும்னு சொன்னேன், எங்கே கேட்டான். சரி
சைட்டு தானே அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவளும் சியர் லீடிங் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா அவளும் சியர் லீடிங் கேங்கில் ஒரு மெம்பர் தான். எல்லாருமே அவ்வளோ க்யூட்டாக சியர் லீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜிமினோட டீமும் ஜேகேவோட டீமும் டையில் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அவ்வளோ நர்வஸாக நின்றுட்டுருக்கான். எங்கள் டீம் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவ்வளோ நர்வஸாக நின்றுட்டுருக்கான். கான் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கள் டீம் தான் ஜெயிக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்யூட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையில் அந்த சியர் லீடிங் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக வேண்டிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். மச்சான் எனக்கு கோல் போடவே மனசு வரலடா. டேய் நாதேரி இப்படியெல்லாம் சொல்லாத மச்சான். டேய் நான் என்னடா பண்ணிட்டோம், அங்கே பாடுறா என் மோச்சி எவ்வளோ க்யூட்டாக வேண்டிகிட்ருக்கான். அவன் காடெல்லாம் ப்ரே பண்ணுறான்டா. நான் வேணா இந்த கேமை விட்டு கொடுத்துட்டோமா? டேய் வச்சிருவோம் பார்த்துக்கோ, கரெக்டாக கோலை போட்டுரு மச்சான். மனசு வர மாட்டேங்குது மச்சான். அங்கே பாரு அவன் எவ்வளோ க்யூட்டாக வேண்டிகிட்ருக்கான். அவன் வேண்டுதலை நான் நிறைவேற்றணும்ல. ஒரு புருஷனா அதானே மச்சான் என் கடமை. இன்னும் நீ லவ்வே சொல்ல புருஷன் கிருஷ்ணன் பேசிட்டு இருந்தால் அவனை வச்சிருவேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டே உன்னை நம்பி தான் இருக்குது. எப்படியாவது இந்த கோலை போட்டுரு. சரி லவ் வேற கோல் வேற, சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்படி ஜிமினை பார்த்துட்டே தான் போயிட்டுருக்காரு. ஜிமினும் இப்போ டேவை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இப்போது அந்த பாலை கோல் அடிச்சிட்டாருன்னா இப்போது டேவோட டீம் தான் வின் பண்ணும். போற்றக்கூடாது போற்றவே கூடாது, காட் நாங்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அப்படியே ஜிமின் க்யூட்டாக வேண்டிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது டே தான் அப்படியே ஜிமினோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். ஜிமினோட ஐஸும் டேவோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. டே அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக அவனை பார்த்துட்ருக்கான். பட் ஜிமின் பப்பி ஐஸில் அவ்வளோ ஒரு நர்வஸாக பார்த்துட்ருக்கான். இப்போது டே அந்த கோலியும் போட்டு முடிச்சிடறான். எல்லாரும் டேவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. பட் ஜிமின் சேடா ஜெஞ்சு நம்ம லூஸ் பண்ணிட்டோமா இந்த கேமில், சரி விடு, அவங்களும் நல்லா விளையாடினாங்கடா, என்ன பண்ண முடியும், சரி விடு, 1 பாயிண்டில் தானே. இன்னும் நம்மளுக்கு 3-4 மேட்ச் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்டோட மேட்ச் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் தானே லூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி இங்கே ஜிஞ்சு ஜிம்மினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இல்லை எப்படியாவது நம்ம தான் அதில் வின் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் தெரியுமா. இந்த கேமில் லூஸ் பண்ணது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேய் லூஸ் பண்ணுறது வின் பண்ணுறதெல்லாம் மேட்ச்சில் ஈக்குவல் தான், அதெல்லாம் நம்ம வின் பண்ணுறது தடுத்துறாது. இன்னும் நிறைய மேட்ச் இருக்குடா, பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லி ஜிம்மினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போது டே அப்படியே அச்சோ பைபிளை ஓவர் சோகமாக போகிறான். இந்த கோலை போட்டிருக்க வேணாவோ, டேய் உன்னை வச்சிருவோம் மச்சான் அப்படின்னு சொல்லி லீவ் ஒரு பக்கம் டேவை பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கேருந்து ஜிம்முன்னு போயிடுறாங்க. இப்போது டேவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போயிடுறான். மேட்செல்லாம் அவ்வளோ பரபரப்பாக ஒவ்வொரு பக்கமும் நடந்துட்டுருக்கு. இப்போது ஜிம்மன் ஜிஞ்சுவை பார்த்து, ஏய் ஜிஞ்சு நீ எங்கடி போகிற என்ன தனியாக விட்டு? டேய் மோச்சு, நீ என்னதான் க்யூட்டாக கேர்ள் மாதிரி இருந்தாலும் நீ கேர்ள் இல்லைடா, நீ பாய். எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ ரெஸ்ட் ரூம் போறியா, சரி அப்போது நான் நம்ம ரூமில் இருக்கேன், நீ அங்கே வந்துடு சரியா. சரிடா நீ அங்கே போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜிமன் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிஞ்சு ரெஸ்ட் ரூம் எங்கன்னு சொல்லி தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது அத்தர் காலேஜ் பாய்ஸ் எல்லாம் ஜிஞ்சு பின்னாடி அப்படியே ஜிஞ்சுவை அங்கே இருக்க வாலில் பின் பண்ணிட்டு, பா செம்ம அழகாக இருக்கியே, என்ன மச்சான் சும்மா ஆளை வச்சு செதுக்கியிருக்காங்க போலே அப்படின்னு சொல்லி அந்த பசங்களாம் ஜிஞ்சுவை தொட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிஞ்சு, ஏய் யார் நீங்கள், எதுக்கு என்ன இப்படி தொட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படின்னு தொடாதீங்க, எனக்கு என்னை யார் தொட்டாலும் பிடிக்காது புரியுதா. தொடாமல் எப்படிமா ரசிக்க முடியும், தொட்டு ரசித்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிஞ்சுவோட ஃபேஸில் 1 ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிஞ்சுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்படி தொடாதீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, நான் யாராவது கூப்பிட்டுருவேன் பார்த்துக்குங்க ஹெல்ப்புன்னு சொல்லி ஜிஞ்சு அங்கேருந்து கத்திகிட்டே இருக்கா. அப்போது யாருமே வர மாதிரி தெரில. அந்த பசங்க ஜிஞ்சுவோட மவுத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏய் என்ன ஹெல்ப்புன்னு கத்துனா எவனாவது வந்துடுவான்னு நினைக்கிறியா, எங்கே பாரு எங்களை மீறி
இந்த பிளேஸுக்கு யாரும் வர முடியாது, யாரும் இந்த பக்கமும் வரவும் மாட்டாங்க. இன்னைக்கு எங்களோட ஃபுட்டே நீ தானே, ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணும் அப்படியே ரசித்து ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் ஃபிங்கர் எடுத்து ஜிஞ்சுவோட லிப்ஸ் கிட்ட கூட தூக்கிட்டு போகிறான். அப்போது ஒரு ஹேண்ட் வந்து அந்த பையனோட ஹேண்டை பிடிக்குது. ஏய் என்னடா பண்ணிச்சிங்க? ஏய் நீ யாரா? நான் யாரா? என் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி நீ லிப்ஸை தொடுற வரையும் நான் சும்மா பார்த்துட்ருக்க, நான் என்ன பொட்டையா? ஏய் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு இந்த பக்கம் வந்தா. எங்கடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டை எவனாவது பார்த்தாவே நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் நீ தொட்டிருக்கியே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பர்சனோட நெக்கை பிடிச்சி இருக்கிறான். அந்த பர்சனும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஏய் தெரியாமல் பண்ணிட்டேன் விடுறா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். இப்போது காய் அப்படியே அந்த நெக்கை பிடிச்சி அப்படியே அந்த பையனோட ஃபேஸில் செம்மையாக குத்துறான். பக்கத்தில் இருக்கிற மற்ற பசங்களும் காயை அடிக்கிறதுக்கு வராங்க. பட் காய் எல்லாத்தையுமே செம்மையாக அடிக்கிறான். இதை ஜிஞ்சு அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கா. என்ன நம்மளை காப்பாற்று இவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிஞ்சு காயை தான் பார்த்துட்ருக்கா. பட் காய் செம்ம ஹேண்ட்ஸமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அந்த பசங்க விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி காய்கிட்டேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ காய் அப்படியே மேன்லியாக அப்படியே ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே காய் ஜிஞ்சுவை தான் பார்த்துட்ருக்கான். ஜிஞ்சு அப்படியே கண்ணை கூட சிமிட்டாமல் காயை தான் பார்த்துட்ருக்கா. காய் ஜிஞ்சு கிட்ட போய் ஏய் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்தால் எங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போக மாட்டியா? இல்லை கூட யாராவது கூட்டிகிட்டு போக மாட்டியா? இப்படி தான் தனியாக வந்து யார்கிட்டயா மாட்டிப்பியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிஞ்சுவோட ட்ரெஸ்லாம் காய் சரி பண்ணிகிட்ருக்கான். ஜிஞ்சு என்ன தொடாதீங்க. ஏய் தொடலடி, உன்னை சரி பண்ணிகிட்ருக்கான் அவ்வளோதான், இருந்தாலும் நானே பார்த்துப்பேன், அதில் என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிஞ்சு பாவமாக நின்றுட்டுருக்கா. காய் ஜிஞ்சுவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே சரி அங்கே பார், அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, கிளம்பு, திரும்பவும் இந்த மாதிரி யார்கிட்டையும் மாட்டிக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து அங்கேருந்து போகிறான். ஜிம்மன் அப்படி காயே பார்த்துட்டு இப்போது காய் என் நேமெல்லாம் உனக்கு தெரியுமா? அன்னைக்கு பொறிக்கு மாதிரி பேசினல, யார் அந்த பொறிக்கின்னு விசாரித்தேன், அப்போ தான் தெரியும் உன் நேம் காயின்னு. ஓ பொறிக்கு நேமை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்க போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் என்னை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் கேர்ள் ஃப்ரெண்டாச்சே, நான் சேவ் பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லி காய் ஸ்மைல் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஜிஞ்சு ஏய் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்னாலாம் சொல்கிறேன், நான் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, லூஸ் மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, இப்படி போய் வெளியே யார்கிட்டையும் சொல்லாத, மூஞ்ச வச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜிஞ்சு செம்ம க்யூட்டாங்க கோவமாக காயை திட்டிகிட்ருக்கா. பட் காய் அது எல்லாம் கேட்டுட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே அவருக்கு அடுத்த மேட்ச் இருக்குன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஜிஞ்சு ரெஸ்ட் ரூமெல்லாம் போயிட்டு ஜிம்மன் கிட்ட தான் போகிறா. ஏய் ஜிஞ்சு, உனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடி, ரெஸ்ட் ரூம் போனியா இல்லை ரெஸ்ட் ரூம் செய்ய போனியா? டேய் மூச்சி, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சா? அது என்ன நடந்தது வேணா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம டீமுக்கும் ஆப்போசிட் டீமுக்கும் ஒரு கேம் இருக்குடி, சீக்கிரம் கிளம்பு. எல்லா பிளேயர்ஸும் ஆல்ரெடி கிரவுண்டுக்கு போயிட்டாங்க, நான் தான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் அப்படியாடா, சரி வா சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லி சேர் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜிம்மனும் ஜிஞ்சுவும் அங்கேருந்து ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா இப்போது ஜேகேவோட டீமுக்கும் ஜிம்மனோட டீமுக்கும் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜேகே அப்படியே உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக என்ட்ரி கொடுக்குறான். ஜிம்மன் வெச்சக்கண்ணு வாங்காமல் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் காய் செம்ம ஹேண்ட்ஸமாக அவனும் என்ட்ரி ஆகுறான் ஜேகே பின்னாடியே. ஜிஞ்சுவோட கண்ணு காயை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. அவளே அந்த கண்ணை விளக்கலான்னு நினச்சாலும் முடியல. அவன் இவன் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ளே வந்துட்டானோ, இவனை ஏன்டி ஜிஞ்சு பார்க்குற? சே அவன் சரியான பொறுக்கி. ஃபஸ்ட் டைம் பேசும்போதே பொறுக்கி மாதிரி பேசினான். நீ பொறுக்கியெல்லாம் லவ் பண்ணக்கூடாது ஜிஞ்சு, அவன் உனக்கு தேவையில்லை, அவனெல்லாம் பார்க்கக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஜிஞ்சு அப்படியே தன்னோட ஃபேஸை திருப்பிக்கிறா. பட் இருந்தாலும் அவளோட ஐஸ் காயை மட்டும்தான் தேடிட்டுருக்கு. இந்த பக்கம்
ஜிமன் ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கான் விடாமல். கேமும் அங்கே செம்மையாக நடந்துட்டுருக்கு. பட் என்னதான் ஜிமன் ஜேகேவை பார்த்துட்டே இருந்தாலும் அவர் சியர் லீடிங் கேப்டன்ன்றதுனால அவங்களோட டீமுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு ஜேகே. ஒவ்வொரு டைமும் அந்த பாலை த்ரோ பண்ணும்போது விளையாடும் போதெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகி ஸ்லோ மோஷனில் செம்ம ஹேண்ட்ஸமாக ஜிமன் கண்ணுக்கு தெரிகிறாரு. அச்சோ, ஜிஞ்சு சொல்கிற மாதிரி நம்ம இவரை லவ் பண்ணுறோமோ? ஐயோ, என் ஹார்ட் பீட்டெல்லாம் ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது? இவர் வேறு கேம் விளையாடும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரே. அவரும் என்னை லவ் பண்ணுறாரு தான், ஆனால் அவர் யார் என்ன அவர் கேரக்டர் தெரியாமல் நான் எப்படி லவ் பண்ண முடியும்? என் ஹார்ட் ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது? அவர் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஏன் இப்போ அவர் கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி மோச்சு அப்படியே க்யூட்டாக ஜேகேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். பட் ஜேகே அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த கேமை விளையாடிட்டுருக்கான். ஜேகே விளையாடும்போது அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். இப்போது காய் செம்ம ஹேண்ட்ஸமாக அங்கேயும் இங்கேயும் விளையாடிட்டுருக்கான். இவனும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். இவன் எப்படி என் கண்ணுக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சான்னு தெரியலையே கடவுளே. சே, என் டெஸ்டினி இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நான் யோசிச்சனோ அப்படியெல்லாம் இவன் இருக்கானே, ஐயோ அப்படின்னு சொல்லி ஜிஞ்சு என்னை தான் வெறுக்கிற மாதிரி இருந்தாலும் காயை தான் பார்த்துட்ருக்கா. அப்பப்போ காயும் திரும்பி ஜிஞ்சுவை தான் பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐயோ, இவன் எதுக்கு என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுறான்? சச்ச, அவன் அப்படி தான் ஜிஞ்சு ஸ்மைல் பண்ணுவான், அவனுக்கு நீ விழுந்துடக்கூடாது புரியுதான்னு அப்படியே புலம்பிகிட்டே சியர் ரீடிங் பண்ணிகிட்ருக்கா. ஜிமன் இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணுறாரு. அம்மா ஜிஞ்சு, அந்த பர்சன் ஏன் உன்னையே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு? ஏய், அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுடா, அவன் சிரிச்சா எனக்கு என்ன? அவர் சிரித்ததையும் பார்த்தேன், அவரை பார்த்து நீ புலம்புனதையும் நான் பார்த்தேன் ஜிஞ்சு. மோஜி இப்படி பேசாத. நானா பேசுகிறேன், நீ பண்ணதை தானே சொன்னேன். நீ வேற அவதியாடுறா, என் மண்டைக்குள்ளே 1000 குழப்பம் ஓடிட்டுருக்கு தெரியுமா? நீ வேற இங்கே பாரு, அவன் என் ஆள் கிடையாது, உனக்கு புரியுதா? நீ இப்படியெல்லாம் சொல்லும்போது தான் அவனுக்கு இன்னும் லவ் பண்ண போறியோ அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு. நீ என்ன வேணால் சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மோஜுவும் ஜிஞ்சுவும் திரும்பவும் சியர்லீடிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஜேகே திரும்ப அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்கான். ஜிம்மனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் ஜேகே ஜிம்மனை பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் இப்போது ஜேகே திரும்பி ஜிம்மனை தான் பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் வெச்ச கண்ணை எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிஞ்சு ஜிம்மன் கிட்ட வந்து நானும் என்னடா இப்போ பார்த்த பையன் கூட என்னை திரும்ப இத்தனை டைம் பார்த்துட்ருக்கானே, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், இன்னும் நான் பார்க்கலையேன்னு நினச்ச மோச்சு. அங்கே பாரு, ஆள் உன்னை தான் வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். பார்த்துடா இங்கேயும் உன்னை தூக்கி முழுங்கிட போகிறான். ஜிஞ்சு இப்படி பேசாதடி, அவன் என்ன பார்க்கல, அவன் மேட்ச் தான் பார்த்துட்ருக்கான். ஏண்டா பச்சையாக தெரியுதா, அவன் உன்னை தான்டா பார்த்துட்ருக்கான். அது அவன் பார்த்தா பார்க்கட்டும், நான் அவனை பார்க்கலையே. நீ அவனை பார்க்கல, அவன் உன்னை பார்த்துட்டு இருக்கும்போது நீ சொல்லு விட்டுட்டு அவனை பார்த்தல, அதை நானும் பார்த்தேன். சைலண்டாடுறா மோஜி, செம்ம க்யூட்டாக இருக்கடா நீ. அதுக்கு தான் உன்னை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து உன்னை யாரும் பார்த்தாங்கடா, அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, பொசிசிவில் உன் ஆள் செத்தே போடுவான். ஜிஞ்சும் இப்படி பேசாதரி, அதெல்லாம் அவர் ஒன்றே ஆள் கிடையாதே. ஆள் இல்லாமல் தான் இன்ச்சா சைட் அடிச்சிட்டு இருந்தியோ. நான் எப்போ அதெல்லாம் பண்ணேன்? நீ பண்ணதை நான் பார்த்துட்டேன் ராசா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது புரியுதா? அவ்வளோ பச்சையாவாடி தெரியுது, ரொம்ப பச்சையாக தெரியுது. சரி விடு, ஹேண்ட்ஸமாக இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க. அப்போ இப்படி ஒத்துக்கோ. சரி நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, நீயும் ஒத்துக்கோ. அந்த பையனை சைட் அடிச்சுட்டு தானே இருந்த, அதெல்லாம் இல்லையே. உனக்கும் நீ வளையிறது பச்சையாக தெரியுது ஜிஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஜேகே வச்சுக்கன்னு எடுக்காமல் விளையாடிட்டே அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம்தான் பார்த்தா ஜிம்மன் பின்னாடி உட்காந்துட்டு ஜிம்மனை தான் பார்த்துட்டே இருக்காரு. அவர் மேட்ச் முடிஞ்சதும் அவர் இப்போ ஃப்ரீ, அதனால் ஜிம்மனை தேடி ஜிம்மனோட மேட்ச் எங்கே வருதுன்னு சொல்லி அவர் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஜிம்மனுக்கே தெரியாமல் ஜிம்மன் பின்னாடி உட்காந்து ஜிம்மனை க்யூட்டாக ரசிச்சிட்ருப்பார்.
ஜேகே அப்போ தான் டே வந்ததை பார்த்துருப்பான். அதனால் ஜேகே அப்படி டிவி பார்த்துட்டு தான் அந்த கேமை விளையாடிட்டுருக்கான். ஜிம்முனுக்கு ஜேகே தன்னை பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால் ஒவ்வொருத்தரை மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இந்த கேமும் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேடா செல்லக்குட்டீஸ், பாய்டா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது, வாய்ஸ் வேறு எப்படி இருக்குன்னு தெரில. ஓகேடா, தேங்க்ஸ்டா செல்லக்குட்டீஸ், பாய்டா செல்லக்குட்டீஸ்.